உடல் உறுப்பு தானம் தினத்தை முன்னிட்டு அரியலூரில் உடல் உறுப்பு தானம் குறித்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு அரியலூர் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். வேலூர் மாவட்டத்தில் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 5 பேரை போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொலை, அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட நிலையில் 5 பேர் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு மதுபான கடையில் சட்டவிரோதமாக பார் நடத்திய 2 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பாரில் இருந்து நாற்காலி, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அடுத்த சுருளி அருவி பகுதியில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தொடர் தடை விதித்துள்ளனர். நேற்றிலிருந்து அருவியில் நீர்வரத்து சீரான நிலையில் பொதுமக்கள் குளிக்க அனுமதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் யானைகள் முகாமிட்டதால் வனத்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் உள்ள கோவில்களில் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் சாலையில் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் சிறு துளை போட்டு கடையிலிருந்து 50,000 ரூபாயை மர்ம நபர் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து கடையில் வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்றில் உள்ள சீமை கருவேல மரம் மற்றும் கழிவுகளை அகற்றி நீர் தங்குதடையின்றி செல்லும் வகையில் பணியினை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நீர் வழித்தட பகுதியில் கருவேல மரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் புதர்களாக வளர்ந்துள்ள நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கள்ளச்சாராயம் விற்பனை தடுப்பு தொடர்பாக மதுபான பாரில் சோதனை மேற்கொண்ட மதுவிலக்கு போலீசார் அங்கு கல்லாப்பேட்டையில் இருந்த 40,000 ரூபாயை எடுத்து செல்வது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகின்றன. இந்த வீடியோ காட்சியை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கால்கோள் ஊன்றி விழாவினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்திய 2 வடமாநில இளைஞர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 300 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கார் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தருமபுரி அருகே 43 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று வந்த ராணுவ வீரர் பரசுராமனுக்கு கிராம மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களின் வரவேற்புடன் கிராமத்திற்கு வந்த ராணுவ வீரர் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த நேதாஜி மற்றும் காந்தியின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை அருகே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கூழ் ஊத்தும் நிகழ்ச்சிக்காக வேப்பிலை பறிக்க மரம் ஏறிய கொருக்குப்பேட்டையை அடுத்த பெரியார் நகரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் கோபிநாத் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். தற்போது அரசு மருத்துவமனையில் மாணவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அப்பகுதியில் அமைந்துள்ள மயானம் அருகே கொட்டப்படுவதால் குப்பை கிடங்காக மயானம் காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயத்திற்குரிய நீர்வழிப்பாதை இப்பகுதியில் அமைந்துள்ளதால் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம், பெருங்களத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை மற்றும் பல்லாவரம் பகுதிகளில் இருந்து 175 போலீசார் கூடுதலாக பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்பத்துறை சென்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் நலனுக்காக 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதோடு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் என 4 பேர் பலியாகியுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அடுத்த தின்னலூர் கிராமத்தில் ஒரே ஆசிரியரை மட்டும் கொண்டு செயல்படும் அரசு பள்ளியால் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளதாக மாணவர்களின் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் சேர்க்கை குறைந்துள்ளதாகவும், எனவே ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் எனவும் மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்கான தவணை செலுத்த தாமதமானதால் வங்கி ஊழியர் கொடுத்த தொல்லை காரணமாக பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதி நிறுவனம் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.